ரீகேப். போன வீடியோவில் மேட்ச்சில் ரான் ரொம்பவே மோசமாக பெர்ஃபார்ம் பண்ணுறான்றதை பார்த்தோம். இருந்தாலும் ஹாரி கடைசி நிமிஷத்தில் ஸ்னிட்சை பிடிச்சு கிரிஃபிண்டர் டீம் வின் பண்ணிடுறாங்க. மால்ஃபாய் மிஸ்ஸஸ் வீஸ்லியும் ஹாரியோட அம்மாவையும் தப்பாக பேசினனால ஜார்ஜும் ஹாரியும் அவனை அடிச்சிடுறாங்க. ப்ரொஃபஸர் மெக்கோனகல் அவங்க 2 பேருக்கும் 1 வாரம் டிடென்ஷன் கொடுக்குறாங்க. பட் ஆனால் அந்த பனிஷ்மெண்ட்டை கேன்சல் பண்ணிவிட்டு அம்பிரிட்ஜ் அவங்களுக்கு லைஃப் டைம் குவிடிச் பேனை கொடுத்துடுறாங்க. Chapter 20 Part 1. ஹெர்மைனி ஹாக்ரிட் வந்துட்டாரு அப்படின்னு சொன்னதை கேட்ட உடனே ஹாரி வேகமாக பாய்ஸ் டார்மெட்டரிக்கு ஓடுறான். அவன் போய் இன்விசிபிலிட்டி க்ளோக்கையும் மரடர்ஸ் மேப்பையும் எடுத்துட்டு டக்குன்னு வந்துட்டான். ஆனால் ஹெர்மைனி கேர்ள்ஸ் டார்மெட்டரியிலேருந்து வர்றதுக்கு இன்னொரு 5 நிமிஷம் லேட் ஆச்சு. ஏன்னா அவளோட ஸ்கார்ஃப், க்ளவுஸ், அதுக்கப்புறம் அவள் நிட் பண்ண ஒரு எல்ஃப் ஹேட்டையும் போட்டுட்டு வரா. வெளியே கோல்டாக இருக்கு அப்படின்னு அவள் சொல்லறா. ஏன்னா ரானும் ஹாரியும் அவளை முறைச்சி பார்க்குறாங்க. அவங்க 3 பேரும் போர்ட்ரேட் ஹோல் வழியாக வெளியே வந்து அவங்கள இன்விசிபிலிட்டி க்ளோக்குள்ளே கவர் பண்ணிக்கிறாங்க. ரான் இப்போ ரொம்பவே வளர்ந்துட்டனால அவன் க்ளோக்குள்ளே கூன் போட்டு தான் நிற்க வேண்டியதாக இருந்தது. அதுக்கப்புறம் மெதுவாக அவங்க ஸ்டேர்கேஸ் வழியாக கீழே போகிறாங்க. அவங்க மேப்லேயும் செக் பண்ணுறாங்க. ஃபில்ச்சோ இல்லை மிஸ்ஸஸ் நாரிஸோ இல்லை வேறு யாரும் வராமல் இருக்க. அவங்க யாரையுமே பார்க்கல எக்ஸப்ட் நியர்லி ஹெட்லெஸ் நிக் ஏதோ ஹம்ப் பண்ணிக்கிட்டே அப்படியே ஆப்சன்ட் மைண்டடாக மிதந்துக்கிட்டே போயிட்டு இருந்தது. அது சவுண்ட் வந்து வீஸ்லி இஸ் அ கிங் மாதிரி இருந்தது. அவங்க அங்கே இருந்த என்ட்ரன்ஸ் ஹால்குள்ளே போய் மெதுவாக ஸ்னோவி கிரவுண்ட்ஸில் நடக்கிறாங்க. ஹாரியால் இப்போது ஹாக்ரிடோட சிம்னியில் ஸ்மோக் வர்றதையும் அவரோட விண்டோவில் வெளிச்சம் இருக்கிறதையும் பார்க்க முடிஞ்சது. அவங்க எல்லாரும் வேகமாக நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஹாக்ரிடோட வீட்டுக்கிட்ட போனதும் ஹாரி அந்த கதவை தட்டுறான். உள்ளே இருந்து ஒரு நாய் பயங்கரமாக குலைக்க ஆரம்பிச்சது. ஹாக்ரிட் நாங்கள் தான் அப்படின்னு ஹாரி சொல்லறான். எனக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு ஹாக்ரிடோட வாய்ஸ் கேட்குது. அவங்க எல்லாரும் ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க க்ளோக் கடியிலேயே. ஹாக்ரிட் இப்போ கதவை திறக்கிறாரு. வீட்டுக்கு வந்து 3 செகண்ட் தான் ஆகுது. வழியை விடு அப்படின்னு சொல்லிட்டு ஹாக்ரிட் கதவோட போல்ட்டை திறக்கிறாரு. டோர் ஓப்பன் ஆகுது. ஹாக்ரிடோட முகத்தை பார்த்துட்டு ஹெர்மைனி அலறிடுறா. மெர்லின்ஸ் பியர்ட், அமைதியா இரு. க்ளோக் கீழே இருக்கீங்களா? சரி உள்ள வாங்க அப்படின்னு ஹாக்ரிட் சொல்லறாரு. ஐம் சாரி அப்படின்னு ஹெர்மைனி சொல்லறா. ஹாக்ரிட் உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு அவ கேட்குறா. அது ஒன்றும் இல்லை அப்படின்னு ஹாக்ரிட் சொல்லிட்டு வேகமாக அவரோட கதவை சாத்திட்டு பக்கத்தில் இருந்த கர்டன்ஸை எல்லாத்தையும் எடுத்து மூடுறாரு. ஆனால் ஹெர்மைனி இன்னும் அவரை ஹாரரோட பார்க்குறா. ஹாக்ரிடோட முடிவில் ஃபுல்லாக பிளட் அப்படியே காஞ்சி போய் இருக்கு. அவரோட இடது கண் ஃபுல்லாக வீங்கி போய் அது கண்ணை திறக்க முடியாமல் இருக்கு. அவரோட முகம் ஃபுல்லாக பர்பிள் அண்ட் பிளாக்காக ரத்தம் கட்டி போய் இருக்கு. அவரோட முகத்தில் நிறைய இடத்துல கட்ஸ் இருந்தது. சில இதில் இன்னும் ரத்தம் வடிஞ்சிட்டு இருந்தது. அவர் நகர்றது வேற ரொம்ப கஷ்டப்பட்டு நடக்கிற மாதிரி இருந்தது. ஹாரிக்கு அவருக்கு ஏதாவது ரிப்ஸ் உடஞ்சி போயிருக்குமோ அப்படின்னு தோணுது. ஹாக்ரிட் வந்து கொஞ்ச நேரம் தான் ஆயிருக்கணும். ஏன்னா அவரோட ட்ராவலிங் பேக் அங்கே தான் இருந்தது ஒரு சேர் பக்கத்தில். ஹாக்ரிட் நார்மல் சைஸ் ஆளுங்களை விட ட்வைஸ் த சைஸ் இருக்கிற அவர் இப்போது ஃபயர் பிளேஸ் கிட்ட ஒரு காப்பர் கெட்டில் கொண்டு போய் வச்சுக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு ஹாரி கேட்குறான். நான் தான் சொன்னேனே ஒன்றும் இல்லை, உங்களுக்கெல்லாம் டீ வேணுமா அப்படின்னு ஹாக்ரிட் கேட்குறாரு. உங்களை பார்த்தாலே தெரியுது ஏதோ ஆயிருக்கு, என்ன ஆச்சு அப்படின்னு ரான் கேட்குறான். நான் தான் சொல்கிறேன்ல, நான் நல்லா தான் இருக்கேன். பிளமி, உங்கள் 3 பேரையும் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சம்மர்லாம் நல்லா போச்சா அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஹாக்ரிட் உங்களை யாரோ அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ரான் சொல்கிறான். ஃபார் த லாஸ்ட் டைம் இது ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஹாக்ரிட் சொல்கிறாரு. நாங்கள் யாராவது இந்த மாதிரி ஒரு முகத்தோடு வந்திருந்தோன்னா நீங்கள் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னால் ஒத்துப்பீங்களா அப்படின்னு ரான் கேட்குறான். ஹாக்ரிட் நீங்கள் போய் மேடம் பாம்ஃப்ரேயை பார்க்கணும். உங்களோட முகத்தில் இருக்க சில காயங்கள்லாம் பார்க்குறதுக்கு பயமாக இருக்கு அப்படின்னு ஹெர்மைனி சொல்கிறா. நான் அதெல்லாம் டீல் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஆல்ரைட் அப்படின்னு ஹாக்ரிட் சொல்கிறாரு. அவர் பக்கத்தில் இருந்த உடன் டேபிளுக்கு போய் அதுக்கு மேலே இருந்த ஒரு டீ டவலை எடுக்கிறாரு. அதுக்கு கீழே ஏதோ ராவா பிளட்டியாக க்ரீன் கலரில் இருக்கிற ஒரு ஸ்டேக் மாதிரி இருந்தது. அதை பார்க்குறதுக்கு ஒரு ஆவரேஜ் கார் டயரை விட கொஞ்சம் பெருசாக இருந்தது. நீங்கள் அதை சாப்பிடலாம் இல்லையே ஹாக்ரிட் அப்படின்னு ரான்
நிமிர்ந்து பார்த்து கேட்குறான். அதை பார்க்கறதுக்கு பாய்சனஸ் மாதிரி இருக்கு அப்படின்னு அவன் சொல்லறான். இது இப்படி தான் இருக்கும், இது டிராகன் மீட் அண்ட் அதை நான் சாப்பிட்றதுக்காக வாங்கலை அப்படின்னு ஹேக்ரிட் சொல்லறாரு. அவர் அந்த ஸ்டேக்கை எடுத்துட்டு அவரோட முகத்தோட லெஃப்ட் சைடில் வைக்கிறாரு. இப்போதான் கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்னு அவர் சொல்லறாரு. இந்த எரிச்சலெல்லாம் இது கொஞ்சம் கட்டுப்படுத்தும் அப்படின்னு ஹேக்ரிட் சொல்லறாரு. உங்களுக்கு என்னதான் ஆச்சுன்னு நீங்கள் சொல்ல போறீங்களா இல்லையா அப்படின்னு ஹாரி கேட்குறான். இல்லை ஹாரி, சொல்ல முடியாது, டாப் சீக்ரெட், என்னோட ஜாபை விட அது ஒர்த்து, அதனால உங்களுக்கு சொல்ல முடியாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஜயன்ஸ் உங்களை அடிச்சிட்டாங்களா ஹேக்ரிட் அப்படின்னு ஹெர்மைனி மெதுவாக கேட்குறா. ஹேக்ரிதோட கைகள் நழுவி ஸ்டேக் இப்போ அவரோட நெஞ்சிலே விழுந்துருது. ஜயன்ஸா அப்படின்னு ஹேக்ரிட் அந்த ஸ்டேக் கீழே விழுறதுக்கு முன்னாடி பிடிச்சிட்டு திரும்பவும் எடுத்து அவரோட ஃபேஸில் வைக்கிறாரு. யார் எதுவும் ஜயன்ஸை பற்றி சொன்னா? யார்கிட்ட நீங்கள் பேசுனீங்க? அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே அப்படின்னு ஹேக்ரிட் மழுப்புறாரு. நாங்கள் கெஸ் பண்ணோம் அப்படின்னு ஹெர்மைனி சொல்கிறார். ஓ யா அப்படியா அப்படின்னு ஹேக்ரிட் பார்த்துக்கிட்டே சொல்கிறாரு. அது ஒரு மாதிரி ஆப்வியஸ் தானே அப்படின்னு ரான் சொல்லறான். ஹாரியும் பக்கத்தில் இருந்து தலையாட்டுறான். ஹேக்ரிட் அவங்க 3 பேரை பார்த்து முறைக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் முகத்தில் இருந்த அந்த ஸ்டேக்கை எடுத்து டேபிளில் வச்சுட்டு அவர் கெட்டில் கிட்ட போகிறாரு. அது இப்போது விசில் அடிக்குது. நீங்கள் 3 பேர் இருக்கீங்களே, எப்போ பாரு உங்களுக்கு தேவையில்லாததெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் ஒன்றும் கம்ப்ளைண்ட் பண்ணலை, தேவையில்லாத விஷயத்தில் மூக்க நுழைச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு சில பேர் சொல்லுவாங்க அப்படின்னு அவர் சொல்லுறாரு. ஆனால் அவரோட முகத்தில் சிரிப்பு இருந்தது. ஸோ நீங்கள் ஜயன்ஸை தான் தேடி போனீங்களா அப்படின்னு ஹாரி சிரிச்சுக்கிட்டே கேட்குறான். ஹேக்ரிட் டீயை அவங்களுக்கு முன்னாடி வைக்கிறாரு. அவர் ஸ்டேக்கை எடுத்து அவரோட முகத்தில் திரும்பவும் வைக்கிறாரு. யா ஆல்ரைட், நான் அங்கே தான் போனேன். அண்ட் நீங்கள் அவங்கள கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு ஹெர்மைனி கேட்குறா. வெல், அவங்கள ஒன்றும் கண்டுபிடிக்கிறது அவ்வளோ கஷ்டமான விஷயம் இல்லையே, அவங்களாம் ரொம்ப பெருசாக தானே இருப்பாங்க அப்படின்னு ஹேக்ரிட் சொல்லுறாரு. அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு ரான் கேட்குறான். மவுண்டன்ஸில் அப்படின்னு ஹேக்ரிட் சொல்லுறாரு. அப்புறம் என் மகிள்ஸ் கண்டுபிடிக்க அப்படின்னு ஆரம்பிக்கிறான். அவங்க கண்டுபிடிக்கிறாங்க, ஆனால் அவங்களோட டெத்ஸை எப்பயுமே மவுண்டனியரிங் ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்லிடுவோம் அப்படின்னு ஹேக்ரிட் சொல்லுறாரு. அவரோட ஸ்டேக்கை லைட்டாக அவரோட முகத்தில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கமான் ஹேக்ரிட், நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் ப்ளீஸ். நீங்கள் உங்களை ஜயன்ஸ் எப்படி அட்டாக் பண்ணாங்கன்னு சொன்னீங்கன்னா ஹாரி அவனை எப்படி டிமெண்டஸ் அட்டாக் பண்ணிச்சுங்கன்னு சொல்லுவான் அப்படின்னு ரான் சொல்லுறான். இதை கேட்டதும் டீயை குடிச்சுக்கிட்டு இருந்த ஹேக்ரிட்க்கு பொறுக்க ஏறிடுச்சு. அவர் கொஞ்சம் டீயை கீழே துப்பிட்டாரு. அவரோட முகத்தில் இருந்த அந்த ஸ்டேக்கோ இப்போ நழுவி கீழே தரையில் விழுந்துடுச்சு. என்ன சொல்கிற நீயே, டிமெண்டஸ் எல்லாம் அட்டாக் ஆனானா அப்படின்னு ஹேக்ரிட் கேட்குறாரு. உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு ஹெர்மைனி சொல்லறா. எனக்கு எதுவுமே தெரியாதீங்க என்ன நடந்ததுன்னு. நான் போனதில் இருந்து, நான் சீக்ரெட் மிஷனில் இருந்தேன். என்னை அவுல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணால் எப்படி தான் இருக்கும். டெமெண்டஸா, நீ சீரியஸாக சொல்லலா அப்படின்னு ஹேக்ரிட் கேட்குறாரு. சீரியஸாக தான் ஹேக்ரிட். லிட்டில் விங்கிங்கில் என்னோட கசனையும் என்னையும் அதுங்க அட்டாக் பண்ணிச்சு. அப்போது மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக் என்னை எக்ஸ்பெல் பண்ணினாங்க அப்படின்னு ஹாரி சொல்லிக்கிட்டு இருக்கா. என்னது அப்படின்னு ஹேக்ரிட் கேட்குறாரு. இல்லை நான் அதுக்கப்புறம் ஒரு ஹியரிங்க்கு போய் நிறைய என்னென்னமோ நடந்தது. ஆனால் நீங்கள் எங்களுக்கு ஜெயன்ஸை பற்றி முதல்ல சொல்லுங்களேன் அப்படின்னு ஹாரி சொல்லறான். உன்னை எக்ஸ்பெல் பண்ணாங்களா அப்படின்னு ஹேக்ரிட் கேட்குறாரு. நீங்கள் உங்களோட சம்மரை பற்றி சொல்லுங்கள், நான் என்னோட சம்மரை பற்றி சொல்லறேன் அப்படின்னு ஹாரி சொல்லறான். ஹேக்ரிட் அவனை முறைச்சி பார்க்குறாரு. ஹாரியும் திரும்ப பார்க்குறான். அவனோட முகத்தில் ஒரு இன்னசென்ட்டான டிட்டர்மினேஷனோட பார்க்குறான். ஓ ஆல் ரைட் அப்படின்னு ஹேக்ரிட் சொல்லிட்டு அவர் குனிஞ்சு கீழே கடந்த டிராகன் ஸ்டேக்கை ஃபேங்கோட வாயிலிருந்து எடுக்கிறாரு. ஓ ஹேக்ரிட் ப்ளீஸ், அது ஹைஜீனிக் இல்லை அப்படின்னு ஹெர்மைனி சொல்லிகிட்டு இருக்கா. ஆனால் அதுக்குள்ளே ஹேக்ரிட் அதை திரும்பவும் அவரோட முகத்தில் வச்சிடுறாரு. நாங்கள் போனிட்டு முடியும் போது கிளம்பினோம்ல. ஆமாம் மேடம், மேக்ஸிமம் அவங்களோட கிளம்புனாங்கல்ல அப்படின்னு ஹெர்மைனி சொல்லறா. ஆமாம் அது கரெக்ட் தான் அப்படின்னு ஹேக்ரிட் சொல்லிட்டு அவரோட முகத்தில் ஒரு சாஃப்டான எக்ஸ்ப்ரெஷன் வருது. நாங்கள் 2 பேர் மட்டும்தான். நான் ஒன்று சொல்லியே ஆகணும், ஒலிம்ப் அவங்க அவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு பயப்படுற ஆளே கிடையாது. அவங்க ஒரு நல்ல ஃபைன் வெல் ரெஸ்ட் உமன் தான். ஆனால் அவங்க எப்படி காடு மலையெல்லாம் ஏறுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் அந்த குகைகள்லாம் இருக்கும்போது கூட அவங்க ஒரு தடவை கூட கம்ப்ளைண்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு ஹேக்ரிட் சொல்லுறாரு. உங்களுக்கு நீங்கள் எங்கே போனீங்கன்னு தெரிஞ்சதா, உங்களுக்கு ஜெயன்ஸ் எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சதா அப்படின்னு ஹாரி கேட்குறான். வெல், டம்பிள்டோருக்கு தெரியும், அவர் எங்களுக்கு சொன்னார் அப்படின்னு ஹேக்ரிட் சொல்லுறாரு. அவங்க மறைஞ்சிருக்காங்களா, அது ஒரு சீக்ரெட்டா, எங்கே இருக்காங்க அப்படின்னு ரான் கேட்குறான். நாட் ரியலி,
அது வந்து நிறைய விசர்ட்ஸ் அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க கூட விரும்புறது கிடையாது. ஆஸ் லாங் அஸ் அவங்க தூரத்தில் இருந்தால் போதும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க இருக்கிற இடம் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டம்தான். அட்லீஸ்ட் ஃபார் ஹியூமன்ஸ் அப்படி தான். ஸோ அதனால் எங்களுக்கு டம்பிள்டோரோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தேவைப்பட்டது. அங்கே போகிறதுக்கு 1 மாதம் கிட்ட ஆச்சு அப்படின்னு ஹேக்ரிட் சொல்லிட்டு இருக்காரு. 1 மாதமா? ஆனால் நீங்கள் ஏதாவது ஒரு போட்கே அது வேறு ஏதாவது யூஸ் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு ரான் அந்த மாதிரி 1 மாதம்லாம் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லாத மாதிரி ரியாக்ட் பண்ணாராம். ஹேக்ரிட் ரானை பார்க்குறாரு. நம்மளை பார்த்துட்ருக்காங்க ரான் அப்படின்னு அவர் சொல்லுறாரு. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு அவன் கேட்குறான். உனக்கு புரியலையா? மினிஸ்ட்ரி டம்பிள்டோர் யார் கூடலாம் இருக்காங்களோ அவங்க மேலே எல்லாம் ஒரு கண்ணை வச்சுருக்காங்க. அவங்களுக்கு தான் தெரியுமே நான் அவரோட தான் இருக்கேன்னு. அதை பற்றி எங்களுக்கும் தெரியும் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு, எங்களுக்கு தெரியும் மினிஸ்ட்ரி வந்து டம்பிள்டோர் பார்க்குறவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி சொல்லுறான். ஸோ அதனால் நீங்கள் மேஜிக் யூஸ் பண்ண முடியாது, நீங்கள் மகள்ஸ் மாதிரி தான் எல்லாம் அப்படி போனீங்களா அப்படின்னு ரான் கேட்குறான். நாங்கள் 2 பேரும் இருக்கிறத ஆக்சுவலாக எங்களை ஃபாலோ பண்ணுறது அவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயம் இல்லை. ஸோ அதனால் நாங்கள் முதல்ல ஒரு ஹாலிடே ஒன்றா போகிற மாதிரி ப்ரிட்டன் பண்ணோம். ஃபஸ்ட்டு நாங்கள் ஃப்ரான்ஸுக்கு போனோம். ஏன்னா அங்கே தான் ஒலிம்போட ஸ்கூல் இருக்குது. பிகாஸ் மினிஸ்ட்ரியிலேருந்து யாரோ எங்களை பின்தொடர்ந்து வராங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சது. அதனால் நாங்கள் ஸ்லோவாக தான் போகணும். பிகாஸ் நான் வேறு மேஜிக்லாம் யூஸ் பண்ண முடியாது. மினிஸ்ட்ரி வந்து ஏதாவது ஒரு ரீசனால் எங்களை எப்படியாவது ஜெயிலில் பிடிச்சி போடணுன்னு பார்த்துட்டு தான் இருந்தாங்க. ஆனால் அவரை நாங்கள் எப்படியோ வந்து எங்களை பின்தொடராமல் பார்த்துக்கிட்டோம். நாங்கள் இந்த டிஜான் கிட்டே இருக்கும்போது அப்படின்னு ஹேக்ரிட் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஓ டிஜானா, நான் அங்கே என்னோடய ஹாலிடேஸில் இருந்திருக்கேன் அப்படின்னு ஹெர்மைனி எக்ஸைட்டடாக சொல்ல ஆரம்பிக்கிறா. ரான் முறைச்ச உடனே அப்படியே அமைதியாகிடுறா. நாங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் மேஜிக் அப்பப்போ யூஸ் பண்ணினோம். ஒரு சில இடத்துல சில மேட் ரோல்ஸ்க்கு கிட்ட மாட்டினோம். அதுக்கப்புறம் மின்ஸ்கில் ஒரு பப்பில் ஒரு வேம்பையரோட ஒரு சின்ன டிஸ்அக்ரிமெண்ட் இருந்தது. ஆனால் அதுக்கப்பாற்பட்டு மற்ற எல்லாமே கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் போச்சு அப்படின்னு ஹேக்ரிட் சொல்கிறாரு. அண்ட் தென் நாங்கள் அந்த இடத்த ரீச் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் மவுண்டன்ஸில் ட்ரெக் பண்ண ஆரம்பித்தோம், ஏதாவது சைன்ஸை பார்த்துக்கிட்டே அப்படின்னு ஹேக்ரிட் சொல்லுறாரு. அவங்க பக்கத்தில் போனதும் நாங்கள் கொஞ்சம் மேஜிக்கை யூஸ் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா அவங்களுக்கு விசார்ட்ஸை பிடிக்காது. அதோடு இல்லாமல் யூனோவும் சில ஏஜென்ட்ஸை அவங்கக்கிட்ட அனுப்பியிருக்கலாம் அப்படின்னு டம்பிள்டோர் எங்களை வார்ன் பண்ணியிருந்தார். அவர் சொன்ன மாதிரி அங்கே சில டெத்தீட்டர்ஸும் இருந்தாங்க. அதனால் நாங்கள் எங்களுக்கு எந்த ஒரு அட்டென்ஷனும் வராமல் நாங்கள் பார்த்துக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹேக்ரிட் சொல்லுறாரு. ஹேக்ரிட் அப்படி சொல்லிட்டு டீயை குடிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு ஹாரி அர்ஜென்ட்டாக கேட்குறான். அவங்கள கண்டுபிடிச்சோம். ஒரு ரிட்ஜ் மேலே ஏறி நின்னோம். அன்னைக்கு நைட்டு அவங்க அந்த வேலியில் கீழே இருந்தாங்க. அங்கங்கே சின்ன சின்ன ஃபயர்ஸ் இருந்தது, பெரிய பெரிய ஷேடோஸில். அதை பார்க்குறதுக்கு மவுண்டனே மூவ் ஆகிற மாதிரி இருந்தது. எவ்வளோ பெருசாக இருந்தாங்க அப்படின்னு ரான் கேட்குறான். ஒரு 20 அடி, சில பெருசாக இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் 25 அடி கூட இருந்திருப்பாங்க அப்படின்னு ஹேக்ரிட் கேஷுவலாக சொல்கிறாரு. அண்ட் எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்னு ஹாரி கேட்குறான். மொத்தமாக 70-80 பேர் அப்படின்னு ஹேக்ரிட் சொல்கிறாரு. அவ்வளோதானா அப்படின்னு ஹெர்மைனி கேட்குறா. ஆமாம், 80 பேர் தான் இருப்பாங்க. ஒரு காலத்தில் நிறைய பேர் இருந்தாங்க, 100கணக்கான டிஃப்ரெண்ட் ட்ரைப்ஸ் இருந்தாங்க. ஆனால் இப்போ எல்லாம் நிறைய பேர் இறந்துட்டுருக்காங்க. கொஞ்சம் பேரை விசார்ட்ஸ் கில் பண்ணினாங்க. ஆனால் மோஸ்ட்டாக ஒருத்தர் அவங்களே கில் பண்ணிக்கிறாங்க. இப்போ எப்பையும் விட அதிகமாக அவங்க செத்துட்ருக்காங்க. அவங்க எல்லாம் இப்படி ஒன்றா வாழ்கிறதுக்கு லாய்க்கு இல்லாதவங்க. டம்பிள்டோர் வந்து இது நம்மளோட தப்பு தான், விசார்ட்ஸ் தான் அவங்க எல்லாரையும் ஒன்றா ஃபோர்ஸ் பண்ணி வாழ வச்சுருக்கோம், நம்மளை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி போய் இருக்க வச்சுருக்கோம். அவங்களும் வேறு சாய்ஸ் இல்லாமல் அவங்களோட ப்ரொடெக்ஷனுக்காக ஒருத்தரோட ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படின்னு ஹேக்ரிட் சொல்கிறாரு. ஸோ நீங்கள் அவங்கள பார்த்தீங்க, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு ஹாரி கேட்குறான். ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்றதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.